பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க்ல வந்து எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். டீம் ஒர்க் அப்படின்ற நேம்ல கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து ஜெஃப்ரி மற்றும் அருணுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதை சொல்ல மறந்துட்டேன். அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து லைவ்ல நடந்த நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன டாஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் லிவிங் ஏரியால கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னன்னா டீம் ஒர்க் அப்படின்றது தான் டாஸ்கோட பேரு. இதுக்கு ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுங்க, அதை இது பண்றதுக்கு ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தார். சோ இந்த 6 மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற 6 பேரும் ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார். ஏன்னா சிவகுமாருக்கு பெருசா ஸ்கோப் எதுவுமே கிடைக்கல. அவர் வாட்ச்மேனா இருக்காரு, சுத்திட்டு இருக்காரு, அங்கங்க போயிட்டு வராருன்றது தான் இருக்கே தவிர்த்து பெரிய ஸ்கோப் கிடைக்கல. சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் காரணம் இவர் ஏன் செலக்ட் பண்ணீங்க, காரணத்தை சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டோன்னே 20 வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்காரு, இந்த ஸ்கூலுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து நாங்க அவர் வந்து இதுவா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்தோம்னா பிக் பாஸ் பாராட்டிட்டு சிவகுமார கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறார். ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு ரவுண்டு ரிங் இருக்கு. ரவுண்டு ரிங் மீன்ஸ் வேலி அடிப்போம்ல, அந்த மாதிரி ரவுண்டா வந்து அந்த செடியெல்லாம் வைப்பாங்க பாருங்க சுத்தி, அந்த மாதிரி ஒரு ரிங்குல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. அந்த பாலை கீழ இருந்து மேல அப்படியே குச்சை வச்சு டிராவல் பண்ணி எடுத்துட்டு வரணும், பேலன்ஸ் பண்ணி பாலை எடுத்துட்டு வரணும். ஒரு ரிங் இருக்கு, அந்த ரிங் பெருசா இருக்கு, அந்த ரிங்குக்குள்ள இருந்து பாலை டிராவல் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்றதான் டாஸ்க். இது அவர் வீடியோ பார்த்துட்டு அதை அங்க போய் சொல்லி கொடுத்து இந்த டாஸ்க் பண்ண வைக்கணும். இதுல ஒரு 3 டீமா பிரிக்கப்பட்டது. முத்துக்குமார், பவித்ரா, ராணவ், சத்யா மற்றும் ரியா, இவங்கெல்லாம் ஒரு டீம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, விஷால், ராயனு, தர்ஷிகா மற்றும் தீபக் ஒரு டீம். மிச்சம் இருக்கிற 4 பேர் ஒரு டீம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, விஷால் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசி அந்த ரிங்ல மேல 4 லேயர் தான் இருக்கு. அந்த லேயர்ல எடுத்துட்டு வந்து பால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு, அவங்க அவுட் ஆயிட்டாங்க. அடுத்ததா ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்களே, எப்பவுமே ஃபர்ஸ்ட் போறவனுக்கு தான் ரிஸ்க். அது செகண்ட் போறவங்க அதை அழகா ட்ரிக் பண்ணி அழகா கத்துக்கிட்டு ஈஸியா போயிடலாம் இல்லையா. செகண்ட் போன முத்துக்குமார்லாம் போயிட்டு அந்த டாஸ்க் அழகா பண்ணி ஒரு பாலை கம்ப்ளீட் பண்ணி அந்த டாஸ்க் அழகா ஜெயிச்சிட்டாங்க. 3வது போன சாச்சனா டீம் வந்து கொஞ்சம் திக்கி திணறி அவங்களும் முயற்சி பண்ணாங்க, பட் பண்ண முடியல. சோ இதுல முத்துக்குமாரன் டீம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி அந்த கேமை ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா மற்றும் சாச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்விகள். அடுத்து ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் டீச்சர் எடுத்துனாங்கல்ல, ஸோ பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் அருண் போய் நிறைய இடத்துல கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒரு பக்கம் பிடி டீச்சர்லாம் போயிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டா மாறிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அருண் வந்து கேட்கிறாரு, மேம் பிடி டீச்சருக்கு கிளாஸ்ல என்ன வேலை மேடம், நான் பிரின்சிபலா போறேன், பிடி டீச்சருக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வருது. அங்க பிரின்சிபல் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப சொல்றாரு, நீங்க பிடி டீச்சரா ஏன் போனீங்க அப்படின்னும் போது, நீங்க ஏன் வைஸ் பிரின்சிபலா போனீங்கன்னும் போது அருண் சொல்றாரு, இல்லங்க எனக்கு ஒரு சில கொரிஸ் வந்துச்சு, ஐ மீன் என்னன்னா குற்றச்சாட்டு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஸ்டாஃப் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அவங்கள ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற தகவல் வந்து, அதை நான் செக் பண்ண போனேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன், அதுதான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் சொல்றாரு. ஓகே, இல்ல என்ன உங்களை கூப்பிடுறதுக்கு தான் என்ன உள்ள அமைச்சாங்கன்ற மாதிரி பேசினாங்க. ஓகே, சோ அதுல வந்து அருணுக்கு வைஸ் பிரின்சிபலா போய் செக் பண்றதுக்கு உரிமை இருக்கு, இவருக்கு என்ன வேலை இருக்கு, பிடி டீச்சர் கிரவுண்ட்ல தானே வேலை, கிளாஸ்க்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு சண்டைகள் வருது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் பிடி டீச்சர்லாம் உள்ள வரக்கூடாது மேம், எதனா இருந்தா பிடி டீச்சரை கூப்பிடும் போது உள்ள வரட்டும், நார்மலாலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி பிடி டீச்சர் பேச, அருண் பேசன்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அருண் ஒன்று சொல்றாரு, சோ எதனா கிளாஸ்ல குற்றச்சாட்டுனா ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் உள்ள வர சொன்னாங்க. வாட்ச்மேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட சொல்லுங்க, அவர் வந்து கன்வே பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் வருவாங்க. என்னங்க பேசுறீங்க, வாட்ச்மேன் எதனா கிளாஸுக்கு வருவாங்க, லாஜிக்கா பேசுங்க அருண், ஒரு லாஜிக்கும் இல்ல, சிம்பிளி வேஸ்ட். சோ அதுல வந்து பிடி டீச்சர் வந்து பேசினா கூட லாஜிக் இருக்கு, இதுல வாட்ச்மேன் வந்து பேசுறதுல என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல. ஸ்கூல் பக்கம் இது வரைக்கும் அருண் போயிருக்காரா இல்லையா ஒன்னும் புரியல எனக்கு. இது ஒரு பக்கம் நடந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து பேசி முடிச்சிட்டாங்க, அது ஒரு பக்கம். அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த லெட்டர் மேட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டர் மேட்டர் தீவிரமாகுது. ராயன் மற்றும் சௌந்தர்யா அந்த லெட்டரை வந்து கொளுத்தி போடுறாங்க, அது எழுதி போட்டுறாங்க. அது தீவிரமா வெடிச்சு டீச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லெட்டர் யார் யாருக்கு எழுதுறாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போடுறாங்க. இதுக்கப்புறம் டீச்சர்ஸ் யாருமே ஒன்னா உட்காரக்கூடாது, தனித்தனியா உட்காருங்க, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது, இதை நாங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் அப்கிரேட் பண்றது, டீச்சரோட ரூல்ஸ் அப்கிரேஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் ஒன்று நடந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் நடந்துச்சுன்னு இல்லையா, அதுல ஜாக்லின் என்ன பண்ணா தூங்கிட்டாங்க. இது வரைக்கும் ரூல் பிரேக்ல மைக்கு போடாத ரூல் பிரேக் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
தூங்கின ரூல் பிரேக் நடக்கவே இல்லை. ஜாக்லின் ஃபர்ஸ்ட் டைம் தூக்குனாங்க, அதுல பக்கத்துல கேப்டனும் தூங்கினார், லைட்டா நாய் குலைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் ஜாக்லினுக்காக நான் பனிஷ்மெண்ட் பண்றேன்ற மாதிரி கேப்டன் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிருந்தாரு. பிக் பாஸ் மொக்க கொடுத்து அமைச்சிட்டாரு, கேப்டன்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, வேற யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து தண்டோரா அப்படின்ற பேர்ல தண்டோரா வந்து ஜாக்லின் தூங்கிட்டாங்க, நீங்க எல்லாம் உஷாராருங்க, தூங்கிட்டாங்க உஷாராருங்கன்ற மாதிரி தண்டோரா அடிச்சுட்டு இதெல்லாம் தான் லைவ்ல நடந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்த இன்னொரு அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.